ஹாய்! இன்னைக்கு சங்கவீஸ் டைரியில நம்ம ஒரு குட்டி கதைய பார்க்கலாங்க. ஒரு 6 வயது சிறுவன் 4 வயது தனது தங்கைய கூட்டிக்கிட்டு கடைத்தெருவுக்கு போயிட்டுருந்தானாம். அப்போ ஒரு பொம்மை கடையில பார்த்துட்டு அவங்க தங்கச்சி நின்னுக்கிட்டு என்ன சொன்னாலாம், "அண்ணா, அண்ணா எனக்கு பொம்மை வேணும்." அப்படிங்கும்போல, "அப்படியா வா வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கடையில இருக்கிற பொம்மைகள பார்த்துட்டு, "இதில எது உனக்கு பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொன்னானாம். இந்த குட்டி பிள்ளையும் என்ன பண்ணுச்சு, ஒரு புடிச்ச பொம்மைய எடுத்து, "இதுதான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லவும், சரின்னு வாங்கி கொடுத்துட்டு கடைக்காரர்ட்ட போய், ஐயா இது எவ்வளோங்க விலை?" அப்படின்னு கேட்கும்போல, அவர் "உங்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீ அத குடு." அப்படின்னு சொல்லவும், சரின்னு தனது குட்டி ஜோப்புக்குள்ள கைய விட்டு அந்த பையன் என்ன பண்ணானா, ஒரு கொஞ்சம் சிப்பிகள் மணல்ல விளையாண்டுட்டு இருக்கிறப்ப சிப்பிகள் எடுத்திருக்கான். அத எடுத்து, "இந்தாங்க ஐயா இதுதான் என்கிட்ட இருக்கு." அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் குடுக்கும்போல, அந்த ஐயா ஒரு 4 சிப்பிகள மட்டும் எடுத்துட்டு என்ன சொன்னாரா, "எனக்கு இது போதும். இதெல்லாம் நீ வச்சுக்கோ. இந்த பொம்மையும் நீங்க வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லவும், அவன் சந்தோஷமா தன் தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு பொம்மைய எடுத்துட்டு சந்தோஷமா ஹேப்பியா வெளிய போனானாம். விளையாட போனானாம். அப்போ இத பார்த்துக்கிட்டு இருந்த கடையில வேலை செய்ற பையன் "ஐயா என்னங்கய்யா, ஒண்ணுக்குமே உதவாத அந்த சிப்பிகள வாங்கிட்டு, நீங்க பொம்மைய விலை உயர்ந்த பொம்மைய குடுத்துட்டீங்களே." அப்படின்னு சொல்லி கேட்கும்போல, அந்த ஐயா சொன்னாராம், பரவால்ல. அவனுக்கு பணம் குடுத்தா தான் இந்த பொருள் கிடைக்கும்னு தெரியாத வயசு. அதனால அவனுக்கு பணம் பெருசுங்கிறது தெரியல. அதனால தான் நான் இல்ல நீ பணம் தான் குடுன்னு நான் கேட்டிருந்தேன்னா, அவனுக்கு இந்த உலகத்தில பணம் மட்டும் தான் பெருசுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்ப அவனுக்கு அந்த பணத்து மேல ஆசை இருக்காது. அன்பு மேல மட்டும் தான் இப்போதைக்கு அதீத கவனம் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இனி அவன் வேற பக்கம் பெரியவனாகி வேற பக்கம் போகும்போலயுமே இந்த உலகத்தில நல்லவங்க இருக்காங்க. அன்பினால் கட்டப்பட்ட உலகம் இது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவன் மனசுக்குள்ள விதைக்கிறக்கு நான் ஆரம்பமா இருந்திருக்கேன். அதன் மூலமா அவன் எப்பவுமே பெரியவனானாலும் என்ன போலயே மத்தவங்களுக்கு உதவி செய்வான். அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம உலகத்தில பணம் பெருசு இல்லைங்க. அன்பு மட்டும் தான் பெருசு. அதனால நம்மனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு அன்ப குடுக்கலாங்க. நம்ம நல்லபடியா ஹேப்பியா வாழலாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சங்கவீஸ் டைரியில வர சிறுகதைகள் புடிச்சிருந்ததுனாக்கா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க. மறுபடியும் வேறொரு சிறுகதையில நம்ம பார்க்கலாம். ஓகே. சங்கவீஸ் டைரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.